அபிமா ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. எதுக்கு ஆதி? கண்ணை மூடுன்னு சொல்கிறேன்ல, ஏதாவது சொன்னால் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்க வேண்டியது. கண்ணை மூடு. சரி கத்தாத. இப்போ கண்ணை தர. வா வாதி டிடிபியர் எனக்கா சூப்பரா இருக்குடா. அதுவும் எனக்கு பிடிச்ச கலரு. ஆமாம் உனக்கு தான். உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த மேக்கப் கிட்டும் உனக்கு தான். தேங்க்யூ ஆதி. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்கே போன? உன்னை வீட்டில் காணோன்னு தேடினாங்களே. அதை நான் நாளைக்கு உனக்கு சொல்கிறேன். இப்போ நீ வீட்டுக்கு போ. இல்லை, இப்போ நீ சொன்னாதான் நான் போவேன். நான் தான் போன்னு சொல்கிறேன்ல, போ. டைம் ஆச்சு. வீட்டில் தேட போகிறாங்க. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. சொல்லுன்னு சொல்றல, சொல்லு. ஏம்மா தாயே சொல்கிறேன், அதுக்காக மூஞ்சி எப்படியெல்லாம் வச்சுக்காத. சிரிச்ச முகமா இரு. போதுமா? சொல்லு. இவ்வளோலாம் வேண்டாம், அசிங்கமாக இருக்கு. கொஞ்சம் சரி போதும். எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு சொல்லு. உன்கிட்ட பேசணுன்றதுக்காக என் தங்கச்சிக்கிட்ட ஒரு பெட்டு கட்டியிருந்தேன். நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணேன்னா, நீ கேட்குறதெல்லாம் நான் வாங்கி தருவேன்னு. அதனால தான் அவள் உன்கிட்ட பேச வச்சா. அவளுக்கு மேக்கப் கிட் இப்போ வாங்கி தர வேண்டியது என்னோட கடமை. அதனால தான் இப்போது கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு பெட்டாடா? எதுக்கிட்ட உன்னை அப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு? நீ நல்லா தானே வேலைக்கு போற, அப்புறம் ஏன் பார்ட் டைம் ஜாப்லாம் போற? உன் வீட்டுக்கு தெரிஞ்சா உன்னை திட்டுவாங்கன்னு உன் தங்கச்சி சொன்னான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் அப்படி பண்ற? அவங்க பேச தான் செய்வாங்க, திட்ட தான் செய்வாங்க. அதுக்காக என் தங்கச்சி கேட்டான்னு வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? அவளுக்கு வாங்கும்போது உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். சரி எனக்கு டைம் ஆச்சு, வீட்டில் தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். சரி பார்த்து போ. சரி ரொம்ப நேரம் நிற்காம வீட்டுக்கு போ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ பார்த்து போ.